அனைவருக்கும் வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் ஆழ்வார்குளம் பகுதியில் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞரை மீட்டெடுத்தோம். ராஜாராம் அந்த பையன் பேர். அவங்க வீட்டில் இருந்து அவங்க அப்பா அம்மாட்ட ஒப்படைக்கிறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டை வந்து பாருங்க பாப்போம். அப்படியே வாங்க. இதான் அவங்க வீடு, ஒரு காலனி வீடு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரீட் சிமெண்ட் பூரா எல்லாம் விழுந்து கம்பி தொங்குதுங்க. அப்படியே எப்போ இடிஞ்சு விழுன்னே சொல்ல முடியாது, அந்த சூழ்நிலை இருக்குது. இந்த வீட்டில் தான் அவங்க 3 பேரும் வசிக்கிறாங்க. அப்பா, அம்மா, அந்த ராஜாராம்ங்கிற இளைஞர், இந்த 3 பேர் தான் வசிக்கிறாங்க. அந்த வீட்டில் இருக்க முடியாம அவர் அடிக்கடி வெளியேறாரு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சிறுமூளை பாதிச்சு அவரும் கொஞ்சம் நம்ம இடையில ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களால முடியல, ரொம்ப பொருளாதார பிரச்சனை நிறைய இருக்கு. அவங்களால அன்னன்னைக்கு ஓடினாதான் 300 ரூபா சம்பளத்துக்கு ஓடினா மட்டும்தான் அவங்களால சாப்பிட முடியுங்கிற கண்டிஷன்ல அவங்க இருக்கிறாங்க. அதனால அவங்களால அந்த பையனை கவனிக்க முடியாத சூழ்நிலை. அவன் அடிக்கடி வெளியாயிடுறான். அவன் சுயநலம் இல்லாமல் ரோட்டோரத்தில் இந்த மாதிரி அதிக முடி வச்சுக்கிட்டு ரொம்ப மோசமாக இருந்தான். அவங்கள நாங்கள் பார்த்துட்டு அங்கே உள்ள பொதுமக்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தாங்க. அந்த பையனை முடி வெட்டி குளிப்பாட்டி இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு ஆசிரியர் வந்து வீட்டை பார்த்தோம்னா கரண்ட் கிடையாதுங்க, சுத்தமாக கரண்ட் கிடையாது. வீட்டை பார்த்தாலே பயமாக இருக்குது, உள்ளே நிற்கவே பயமாக இருக்குது. எப்படின்னா எப்போ இடிஞ்சு விழுன்னே சொல்ல முடியல, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறாங்க. இங்க உள்ளவங்கலாம் யாருமே அவங்களுக்கு உதவி கிடையாதுன்னு நினைக்கிறேன். யாருமே அவங்க உதவி செய்யல பிறகு. இங்க உள்ள கவர்மெண்ட் வீடு மாதிரி தான் தெரியுது. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருப்பாங்க பிறகு. இந்த வீட்டுக்குள்ள எப்படி இருக்காங்கன்னு தெரியல. பாருங்க, இடிஞ்சு விழுந்து கிடக்கு. உள்ள வந்து பாருங்க, பாத்தீங்கன்னா இடிஞ்சு விழுந்து இப்போ மோசமா இருக்கு. பாருங்க பாருங்க, இந்த கம்பியெல்லாம் பாருங்க அப்படி ஆடுது, இப்படி கீழே விழுந்து. எப்படி இடிஞ்சு விழுந்துன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது நல்ல உள்ளங்கள் முயற்சி பண்ணி இந்த வீட்டை கட்டி கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கணும், அந்த பையனுக்கு மருத்துவ செலவு ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லி நாங்கள் பாரதிய அறக்கட்டளை சார்பாக தாழ்மையோட கேட்டுக்கிறோம். இங்க வந்து பார்த்தோன்னே எங்களுக்கு அப்படியே ஈரக்கோடையிலும் நடுங்கிருச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காங்க. அப்படி எங்களால் பார்க்கவே முடியல. அவ எப்படி இந்த வீட்டில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் நல்ல உள்ளங்கள் ஏதாவது உதவி பண்ணி இந்த வீட்டை கட்டி கொடுங்க. அதே போல் அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கணும், அந்த பையனுக்கு ஒரு மருத்துவ செலவு ஏற்றுக்கணும்னு சொல்லி தாழ்மையோட கேட்டுக்கிறோம்.